ஜியோல இருந்து 15000 ரூபாய்க்கு லேப்டாப் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வாங்கலாமா வேண்டாமா பாப்போமா? 15000 ரூபாய்க்கு லேப்டாப்பா அப்படின்னு நானும் வாயை பொளந்துட்டு பார்த்தேன். பட் உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னே, டேய் இதைத்தான் லேப்டாப்னு லான்ச் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இங்க பாக்குறதுக்கு இது லேப்டாப் மாதிரியே இருந்தாலுமே இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இங்க 11.2 இன்ச்ல ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட். இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது இன்டெல் இல்ல AMDல ஒரு பேசிக்கான ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க, வாய்ப்பில்லை ராஜா. இங்க ஒரு மொபைல்ல கொடுக்கக்கூடிய Snapdragon 665 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. மொபைல் ப்ராசஸர் அப்படினாலே இது லேப்டாப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் மொபைல்லயே பெருசா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் லேப்டாப்ல எந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா இருக்காது. இந்த ப்ராசஸருக்கு விண்டோஸ் OS எல்லாம் கொடுக்க முடியாது. அதனால இவங்களே Jio OS அப்படின்னு ஒரு OS வந்து கொடுத்திருக்காங்க. கேட்டா இதுதான் பெஸ்டா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்து நான் கேனையுமே இருக்கு உங்களுக்கு இல்லதுக்கும். அப்போ விண்டோஸ் ஆப்லாம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கூட டை அப் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. பட் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கறத அபிஷியலா அவங்க மென்ஷன் பண்ணல. அதனால வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இருந்தாலுமே இதுல ஆப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ ஸ்டோர் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுல நிறைய ஆப்ஸ் இருக்கதாவும் சொல்றாங்க. அந்த ஆப் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜியோ லான்ச் பண்ணியிருக்கிறதுனால இந்த லேப்டாப்குள்ளேயே இன்பில்ட்டா உங்களுக்கு ஒரு ஜியோ சிம் வந்துரும். நீங்க லேப்டாப் வாங்கினதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜியோ ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க தனியா பிளான் போட்டு ரீசார்ஜ் பண்ணி இன்டர்நெட் வந்து இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சாலுமே இதுல வைஃபை கொடுத்திருக்காங்க. வைஃபை மூலமா உங்களுடைய மொபைல் போன்ல ஹாட்ஸ்பாட் போட்டும் நீங்க ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். இது போக இதுல வீடியோ சாட் பண்றதுக்காக இன்பில்ட்டா வெப் கேமரா கொடுத்திருக்காங்க. 2 மெகாபிக்சல்ல வருது. அது போக இதுல போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு HDMI மினி போர்ட் இருக்கு, ஒரு 3.5mm ஜாக் இருக்கு, ஒரு SD கார்டு ஸ்லாட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமமா 128 GB வரைக்கும் SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். இது போக இதுல ப்ளூடூத்துமே கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. 1 வாட்கான ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதனால பெரிய அளவுல லவுடா இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். தேவையான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஓரளவு கொடுத்திருக்காங்க. அந்த விதத்துல இது நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதெல்லாம் போக இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம 8 hours வரைக்கும் இந்த லேப்டாப்பை சிங்கிள் டைம் சார்ஜ் பண்ணா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரொம்ப பெருசா யூஸ் பண்ற அளவுக்கு லேப்டாப்ல விஷயம் இல்ல அப்படிங்கிறதுனால பேட்டரி பேக்கப் ஓரளவு நல்லாவே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் அவங்க சொன்ன மாதிரி 8 hours வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். கடைசி அதோட RAM and ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தா இதுல 2 GB RAM தான் இருக்கு. 2 மாமி 32 GB வந்து கொடுக்குறாங்க. அதுவும் eMMC ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. அதனால பெரிய அளவுல ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். சோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி SD கார்டு மூலமா தான் அப்கிரேட் பண்ணிக்கணும். சோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு லேப்டாப் மாதிரி இருக்கக்கூடிய மொபைல் போன் இல்ல டேப்லெட் அப்படின்னு சொல்லலாம். கீபோர்டு வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. நானும் லேப்டாப் வச்சிருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணாங்க. முதல்ல லான்ச் பண்ணது கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க 19500 ரூபாய்க்கு. இப்போ 15800 ரூபாய்க்கு எல்லாரும் வாங்கிக்க முடியும். ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல அவைலபிளா இருக்குது. இது போக கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால இன்னும் கம்மியாவே வாங்கிக்க முடியும். கடைசியா இப்போ இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இதை வாங்குறத தவிர்த்துறது நல்லது. இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல லேப்டாப்பை வாங்கிட்டு போயிடலாம். தமிழ்நாட்டுல நிறைய கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கு. யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை இன்னும் கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல வாங்கிக்கலாம். இதை விட அது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். இல்ல நான் இதை தான் வாங்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பேசிக்கா நான் வந்து ப்ரௌஸ் மட்டும் தான் பண்ணுவேன். எதுவுமே பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு என்கிட்டயே லேப்டாப் இருக்கு அப்படின்னு நான் காமிச்சிக்கிறதுக்காக எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா